பதிவாது நல்ல வேணும். மக்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கனால எனக்கு லீவு மக்களே. அன்றைக்கி மீன் எட்டு வந்து வறுவல் பண்ணிட்டு இருக்கலாம். எண்ணெயிலலாம் பொரிச்சு எடுக்க மாட்டோம். தோசைக்கல்லில் தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரிக்குவோம். இஞ்சி பூண்டு, வெள்ளவங்காய் பூண்டு, சீரக பொடி, வெந்தய பொடி எல்லாம் கலந்த மசாலாங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஒய்ஃபு நல்லா சமைப்பா அப்படிங்க. எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்த்து போட்டோம். மக்களே, காளிமுத்து தேவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே எனக்கு லீவு, அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல். என் ஒய்ஃபு நல்லா வறுவல் செய்வேன் அப்படிங்க. பார்க்க போகிறீங்க. இது ஒன்லி மிளகாத்தூள் மசாலா கிடையாதுங்க. இஞ்சி பூண்டு, வெள்ளவங்காய் பூண்டு, சீரக பொடி, வெந்தய பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து வீட்டு மசாலா பொடிங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி போட்டு பொரிச்சிருக்கணும். எண்ணெயிலெல்லாம் பொரிக்க மாட்டேங்க, அது உடம்புக்கு கெடுதல். மூட வேண்டியது 2000 போட வேண்டியது. கொத நோய். அப்படி போட்டாலே வந்து திருப்பி போட்டாலே வந்துடும். மூணாவது உங்களுக்கு உள்ள வரவே அந்த பீஸ் இல்லையா? அது எல்லாம் குறிப்பியா கொஞ்சம் 11 வருஷம் போகுது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ. மக்களே, கால் அடிக்குது மக்களே.
தோசையில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுக்கும் மகளே. இஞ்சி பூண்டு, வெள்ளை வெங்காய பூண்டு, சீரகப்பொடி, வெந்தயப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து மசாலா கலந்து வீட்டு மசாலா பொடி இப்படி செய்ய முடியும். மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மக்களே, இன்றைக்கி எனக்கு சண்டே, எனக்கு லீவு மக்களே. அதனால் இன்றைக்கி மீன் வறுவல், மீன் குழம்பு. இன்றைக்கி நெக்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. ஓகே.